இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட யோகன் அத்தியாயம் 1 பத்தி பேசியிருக்காரு. அதாவது யோகன் அத்தியாயம் 1 நீங்க ஏன் பண்ணல, சோசியல் மீடியா இல்லாத காலத்துல ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்த படம்னா அதுதான். ஜஸ்ட் போஸ்டர்ஸோடய அது டிராப் ஆன காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி கிட்ட ஒரு 2.5 மணி நேரம் நான் அந்த கதையை சொன்னேன். அவருக்கு கதை பிடிச்சிருந்தா கூட இது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு, ஈவன் ஹீரோயின் கூட அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆக்டர்ஸ்னு சொல்றீங்களே, இது எப்படி தமிழ்ல கனெக்ட் ஆகும், இதெல்லாம் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும், சோ என்னால இதை இப்போ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லிட்டாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய ஹீரோவுக்கு தமிழ் கனெக்டோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. நான் அதை ஒரு இன்டர்நேஷனல் படமா ட்ரீட் பண்ணி அதை இன்டர்நேஷனல் லெவல் எடுத்துட்டு போலான்னு இருந்தேன். அண்ட் பெருசா அதுல தமிழ் கனெக்ட் இல்லைனாலும் ஹீரோவோட பூர்வீகம் தமிழ்நாடா தான் இருக்கும். சோ சின்னதா ஒரு கனெக்ட் இருக்கும். பட் இப்போ தளபதி அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த டைம்ல அந்த படத்தை பண்றது சரியா இருக்காதுன்ற மாதிரி நினைச்சாரு. சோ அதனாலதான் அந்த படம் நடக்காம போச்சு அப்படின்ற மாதிரி கௌதம் மேனன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படம் நடந்திருந்தா இதுவும் ஒரு துப்பாக்கி மாதிரியான ஒரு படமா இருந்திருக்கலாம். ஆர் மேபி தளபதி கெஸ் பண்ண மாதிரி ஒர்க் ஆகாம கூட போயிருக்கலாம். ஏன்னா எடுத்த படத்தை பார்த்து கணிக்கிறதே கஷ்டம். இதுல எடுக்காத ஒரு படத்தை என்னவா இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒண்ணு, கௌதம் மேனன் அவர்கள் அந்த டைம்ல ஒரு டெரிஃபிக்கான ஃபார்ம்ல இருந்தாரு. சோ அதனால மேபி ஒரு தரமான படத்தை புல் ஆஃப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கடன் பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கிறதால அவர் ரீசெண்டா பிரஷர்ல பண்ண ஜோஷுவா படமுமே கேவலமா இருந்துச்சு. அண்ட் ஒரு பக்கம் துருவ நட்சத்திரம் படமும் பல வருஷங்களா ரிலீஸ் ஆகாம இருக்கு. மதகஜ ராஜாவே ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் துருவ நட்சத்திரம் படத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைச்சா நல்லா இருக்கும். அண்ட் கௌதம் மேனன் அவர்கள் இப்போ மம்முட்டி அவர்களை வச்சு மலையாளம்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலயாவது இயக்குனரா கம்பேக் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.